வணக்கம். ஜி நியூஸ் தமிழ் 24x7 செய்திகளுக்காக செய்தி வாசிப்பவர் வித்யா. NOC பெறாமல் ஆரணி ஆற்றின் கரையை உடைத்ததாக பொன்னேரி நகராட்சி நிர்வாகம் மீது பொதுப்பணித்துறை அதிகாரிகள் குற்றச்சாட்டு. திருவள்ளூர் மாவட்டம் பொன்னேரி நகராட்சியில் குடிநீர் வடிகால் வாரியம் சார்பில் 74 கோடியே 75 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் பாதாள சாக்கடை அமைப்பதற்கான பணிகள் தனியார் கட்டுமான நிறுவனம் மூலம் 2013ஆம் ஆண்டு தொடங்கப்பட்டது. 2016ஆம் ஆண்டு முடிக்கப்பட வேண்டிய பாதாள சாக்கடை திட்டப் பணிகள் 10 ஆண்டுகள் ஆகியும் முடியவில்லை. ஆமை வேகத்தில் பணிகள் நடைபெறுவதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. இந்நிலையில் பொன்னேரியில் இருந்து 3 கிலோமீட்டர் தூரத்திற்கு ஆரணி ஆற்றின் கரையோரம் கழிவு நீரை கொண்டு சென்று ஆற்றில் விடுவதற்காக இரும்பு குழாய் புதைக்கும் பணிகள் விவசாயிகளின் எதிர்ப்பையும் மீறி செயல்படுத்தப்பட்டது. இதற்காக லட்சுமிபுரம் அணைக்கட்டு பகுதியில் 300 அடி நீளத்திற்கு ஆரணி ஆற்றின் கரையை JCB இயந்திரம் மூலம் சேதப்படுத்தி ஆற்றின் நடுவே குழாய் மூலம் வரும் கழிவு நீரை நிரப்பி நேரடியாக ஆற்றில் விடுவதற்காக ராட்சச கழிவுநீர் தொட்டி அமைக்கப்பட்டுள்ளது. வடகிழக்கு பருவமழை நெருங்கி வரும் நிலையில் சேதப்படுத்தப்பட்ட ஆரணி ஆற்றின் கரையை இதுவரை சீரமைக்கப்படாமல் உள்ளது. இதுகுறித்து பொன்னேரி பொதுப்பணித்துறை அதிகாரிகளிடம் செய்தியாளர்கள் கேள்வி கேட்டபோது தங்களிடம் NOC எனப்படும் ஒப்புதல் கடிதம் பெறாமல் நகராட்சி நிர்வாகமும் குடிநீர் வடிகால் வாரியமும் விதிகளுக்கு புறம்பாக ஆரணி ஆற்றின் கரையை சேதப்படுத்தி கழிவுநீர் குழாயும் ராட்சச தொட்டியும் அமைத்துள்ளதாகவும் இதுகுறித்து மாவட்ட ஆட்சியர் மற்றும் சம்பந்தப்பட்ட துறைகளின் உயர் அதிகாரிகளுக்கு புகார் கடிதம் அனுப்ப உள்ளதாகவும் பொதுப்பணித்துறை அதிகாரிகள் தங்களது தரப்பு விளக்கத்தை தெரிவித்தனர்.